Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் 12th அப்புறம் என்ன கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம். சரியா? அதனால நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. as well as நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்டிமேஷன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவுன்சிலிங் எப்போ ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி A to Z வந்து உடனே கொண்டே நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்க முடியாது. ஆனால் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து 12th பயாலஜியோட ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பயோ ஜுவாலஜி வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பயோ பாட்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ ஜுவாலஜியில் டைப் ஏக்கு இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து பார்த்துங்க. அதாவது அதே மாதிரி கிரேஸ் மார்க் எதுவும் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் டி, ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் சி, ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு சி, 6th கொஸ்டினுக்கு பி, 7th கொஸ்டினுக்கு ஏ, 8th கொஸ்டினுக்கு டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டைப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஏ, செகண்ட் கொஸ்டினுக்கு சி, தேர்ட் கொஸ்டினுக்கு பி, ஃபோர்த் கொஸ்டினுக்கு பி, 5th கொஸ்டினுக்கு டி, 6th கொஸ்டினுக்கு டி, 7th கொஸ்டினுக்கு ஏ, 8th கொஸ்டினுக்கு சி. ஓகேவா? தமிழ் மீடியமும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து எந்த மாதிரி வந்து மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த டெஃபனிஷன்ஸ் வந்து நீங்கள் எந்த கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா எனி 4 கொஸ்டின் நம்ம எழுதணும். அதனால் அந்த டெஃபனிஷன்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் எழுதிருக்கீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏதாவது 2 எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க. எனி 2 எழுதுனீங்கன்னா போதுமானது. அதே மாதிரி 12th கொஸ்டின், 13th கொஸ்டின், 14th கொஸ்டின்லாம் எப்படி வந்து மார்க் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கிறத பாருங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு வந்து மார்க் வந்து அதாவது சிக்னிஃபிகன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மார்க் தான் கொடுத்துருக்காங்க. டெஃபனிஷனுக்கு மட்டும் 2 மார்க்கு, சிக்னிஃபிகன்ஸ்க்கு வந்து 1 மார்க் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எழுதுனீங்க அப்படின்னா 3 மார்க் உங்களுக்கு கிடச்சிடும். இதில் 19th கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின். சரியா? 19th கொஸ்டின். அதே மாதிரி இம்பாக்ட் ஆஃப் எவால்யூஷனுக்கு வந்து 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இல்லை 1 எழுதுனீங்கன்னா போதுமானது. சரியா? அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் வந்து கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின் வந்து இதில் வந்து இத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, எனி 3 ஒன்லி, அதாவது ஏதாவது 3 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா போதுமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். கம்பல்சரி கொஸ்டினுக்கு அந்த டெஃபினிஷன் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாவே 3 மார்க் கொடுத்துருக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். சரியா? 5 மார்க் கொஸ்டின் வந்து 5 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் வந்து கேட்டிருக்காங்க. டயக்ராம் அதுக்கப்புறம் எனி 2 லேபிள் பார்ட்ஸ். சரியா? ஏதாவது 2 பார்ட்ஸ் எழுதிருந்தீங்க அப்படின்னாவே ஒரு மார்க் என்ன பார்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷனுக்கு வந்து 3 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. சரி, அடுத்து க்ரோத் மாடல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1 மார்க்கு. அதுக்கப்புறம் அந்த ஜே ஷேப்டு க்ரோத் ஃபார்ம். சரியா? அதை எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 மார்க். அதுக்கப்புறம் எஸ் ஷேப்டுக்கு வந்து 2 மார்க் வந்து பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? இது வந்து பயோ ஜுவாலஜி. நெக்ஸ்ட் நம்ம பயோ பாட்னி பார்த்துடலாம். ஓகே, இப்போ பயோ பாட்னியில் ஏ டைப் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஏ, செகண்ட் கொஸ்டினுக்கு டி, தேர்ட் கொஸ்டினுக்கு டி, ஃபோர்த் கொஸ்டினுக்கு பி, 5th கொஸ்டினுக்கு பி, 6th கொஸ்டினுக்கு டி, 7th கொஸ்டினுக்கு ஏ, 8th கொஸ்டினுக்கு ஏ. சரியா? அதே மாதிரி பி டைப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு பி, செகண்ட் கொஸ்டினுக்கு டி, தேர்ட் கொஸ்டினுக்கு ஏ, ஃபோர்த் கொஸ்டினுக்கு டி, 5th கொஸ்டினுக்கு ஏ, 6th கொஸ்டினுக்கு டி, 7th கொஸ்டினுக்கு பி, 8th கொஸ்டினுக்கு ஏ. சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். இதோட இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் வந்து அதாவது ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அது உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே, பயோ பாட்னி, பயோ ஜுவாலஜி ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பையின் அமைப்பு, அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். படம் மட்டும் நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பாகங்கள் குறிக்கிறதுக்கு ஏதாவது 2 பாகங்கள் குறிச்சிங்க அப்படின்னா போதுமானது, அதுக்கு வந்து 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 11வது கொஸ்டினுக்கு ஏதாவது 2 பாயிண்ட் எழுதினா போதுமானது. அது நெக்ஸ்ட் உணவு சங்கிலி. சரியா? இதை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சு காட்டணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். மரபணு வரைபடத்தின் பயன்கள் ஏதாவது 3 பாயிண்ட் நீங்கள் எழுதினா போதுமானது. அதே மாதிரி 16th கொஸ்டின் ஏதோ 3 எழுதினா போதுமானு சொல்லி கொடுத்துருக்காங்க. 19th கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதிக்கான்னு பாருங்கள். மரபணு பொருளியலில் தேவைப்படும் முக்கிய நொதிகள். சரியா? அதை பார்த்துங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஏதேனும் சரியா ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எழுதினீங்கன்னா போதுமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஆன்சர் கீஸ் வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.